வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இனி நம்ம பார்க்க போகிறது எத்திக்ஸில் 2022 கேட்கப்பட்ட ஒரு கோட் கொஷின். ஸோ கோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜென்ரலாக இப்போ கோட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது ஒரு சில டைம் கொடுப்பாங்க, ஒரு சில டைம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஜவஹர்லால் நேரு சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது மகாத்மா காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட், இப்போ தலாய் லாமா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த மாதிரி மேபி ஆத்தர் கொடுக்கலாம், கொடுக்காமலேயும் போகலாம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆத்தர் தெரிஞ்சிருந்தால் ஓகே, அதை நம்ம மென்ஷன் பண்ணலாம் இன்ட்ரொடக்ஷனில். தெரியலனா பிரச்சனையே கிடையாது, ஒரு காமன் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து கொஷினை வந்து அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷின், ஜட்ஜ் யுவர் சக்ஸஸ் பை வாட் யூ ஹேட் டு கிவ் அப் இன் ஆர்டர் டு கெட் இட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக நம்ம எதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கோமோ, ஸோ அந்த விட்டு கொடுத்தது தான் வந்து நம்மளோட சக்ஸஸாக மீன்ஸ் அந்த விட்டு கொடுத்தது தான் சக்ஸஸாக நம்ம வந்து கருதுகிறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸாக நம்ம வந்து மீன் பண்ணுறோம். ஸோ ஜட்ஜ் யுவர் சக்ஸஸ் பை வாட் யூ ஹேட் டு கிவ் அப் இன் ஆர்டர் டு கெட் இட். ஸோ ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக நான் என்னத்தை விட்டு கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக நான் வந்து என்னோடய லேஷர் டைமை வந்து குறைச்சிக்கிட்டேன். ஜென்ரலாக திஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ லேஷர் டைமை குறைச்சி அந்த டைமை நான் படிக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது. ஸோ அந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தலாய் லாமா சொன்னதோட ஃபார் எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த கோட்டோட எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து எத்திக்ஸில் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக இந்த கொஷினோட கோர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எத்திக்ஸ் சிலபஸில் இந்த கொஷின் எங்கே ஃபிட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலே பாதி ஆன்சர் வந்துருச்சு. ஸோ என்னென்னா பாதி இல்லை, ஃபுல் ஆன்சருமே வந்துருச்சு. அதாவது நம்ம என்ன விட்டு அதாவது ஒரு விஷயத்தை கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன விட்டு கொடுக்குறோம். தட் மீன்ஸ் அதாவது எண்ட்ஸ் அண்ட் மீன்ஸ், எண்ட்ஸ் அண்ட் மீன்ஸ். ஸோ மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்க்காக நான் என்னத்தை விட்டு கொடுக்குறேன், ஸோ எதை சக்ஸஸ் கிடைக்கிறதுக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்காக ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேசர் டைமை விட்டு கொடுக்குறேன். ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். ஸோ சக்ஸஸை இந்த கொஷினில் எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ சக்ஸஸ் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அச்சீவிங் ஒன்ஸ் கோல் அண்ட் அப்ஜெக்டிவ் வைல் adhering டு த செட் ஆஃப் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ். அதாவது சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒருத்தரோட கோல், இப்போ என்னோடய கோலை நான் அச்சீவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது சக்ஸஸ் தான். அதுதான் சக்ஸஸ். என்னோடய அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது சக்ஸஸ். அட் த சேம் டைம் அந்த சக்ஸஸ்க்கு எப்போ வேல்யூ கிடைக்குது அப்படின்னா அதை எத்திக்கல் மீன்ஸில் நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூ கிடைக்குது. இப்போது எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுங்கிறது சக்ஸஸ். எப்படி கிளியர் பண்ணலாம்? படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கிளியர் பண்ணலாம். பை காப்பியிங் ஆர் பை டூயிங் சம் மால் ப்ராக்டிஸ் பண்ணி கூட கிளியர் பண்ணலாம். ஸோ இப்போது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மீன்ஸ் கிளியரிங் எக்ஸாம் பை ஹார்ட் ஒர்க், கிளியரிங் எக்ஸாம் பை காப்பியிங். ஸோ ரெண்டுமே சக்ஸஸ் தான். ஸோ நான் ஆக மொத்தம் அல்டிமேட்டாக கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் நல்லா படித்து கஷ்டப்பட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதும் சக்ஸஸ் தான், அதே மாதிரி காப்பி பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணுறதும் சக்ஸஸ் தான். பட் இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மீன்ஸ் வந்து கரெக்ட்? எண்டு ஒன்று தான், சக்ஸஸ் தான். திஸ் இஸ் எண்டு, பட் திஸ் இஸ் மீன்ஸ். ஸோ இப்போது இது வந்து எத்திக்கல் மீன், ஸோ இது வந்து அன்எத்திக்கல் மீன்ஸ். இப்போ நாம் எப்படி சக்ஸஸ் அப்படிங்கிறது என்னது? எத்திக்கல் மீன்ஸ் மூலயமா வந்தால் தான் அது வந்து சக்ஸஸ். ஸோ அதை தான் வந்து சொல்ல வராங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து சக்ஸஸ் டு செட் ஆஃப் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸ். சக்ஸஸ் ஆஃபன் ரெக்வயர்ஸ் இண்டிவிஜுவல் டு மேக் சாய்ஸஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸ் certain things over other. In order to achieve their goals, individual may have to give up certain comfort, time or even moral and values. ஸோ அதாவது சக்ஸஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே டைமில் நீங்கள் வந்து எப்படி இருக்கக்கூடாது, மாரல் வேல்யூஸை விட்டு கொடுத்து அந்த சக்ஸஸ் தான் அட்டைன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறோம்? இன்ட்ரோடக்ஷன் இதுதான். காம்ப்ரிஹெண்ட் எப்படி பண்ணுறோம்? இஃப் அன் இண்டிவிஜுவல் அச்சீவ் சக்ஸஸ் பை காம்ப்ரமைசிங் their ethics or by hurting others, then the success cannot be considered as true or fulfilling. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எதெல்லாம் சக்ஸஸ் இல்லை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஒருத்தரை ஹர்ட் பண்ணி
ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு வரக்கூடிய சக்ஸஸ் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட எத்திக்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி வரக்கூடிய சக்ஸஸ் கிடையாது. Success of achieving through unfair means such as cheating or deception is not true success. So unfair meansல நீங்கள் வந்து இட்ஸ் நாட் அ ஃபேர் திங். குறுக்கு வழியில் ஜெயிக்கிறதோ இல்லை அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒருத்தரை சீட் பண்ணி நீங்கள் ஜெயிக்கிறதோ ஏமாற்றி ஜெயிக்கிறதோ இட்ஸ் நாட் அ சக்ஸஸ். Success should not come at the expense of others' rights, dignity or well-being. ஒருத்தரோட ரைட்ஸை பாதிக்கிற மாதிரியோ ஒருத்தரோட வெல்பீயிங்கை பாதிக்கிற மாதிரியோ ஒருத்தரோட டிக்னிட்டியை பாதிக்கிற மாதிரியோ வரக்கூடிய உங்களோட சக்ஸஸ் அதெல்லாம் பாதிக்குது, மற்றவங்களோட வெல்பீயிங் மற்றவங்களோட டிக்னிட்டியை பாதிக்குது அப்படின்னா அது சக்ஸஸ் கிடையாது. In giving up moral success will always be short term and not holistic. ஸோ இப்போது இந்த டாப் 3ல நான் சொன்ன மீன்ஸ் இப்போ இந்த 3 பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, இது மூலியமாக நீங்கள் சக்ஸஸ் அட்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இட்ஸ் நாட் அந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும், ஹோலிஸ்டிக்காக இருக்காது, ஸோ ஃபுல்ஃபில்லிங்காக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோதான், இந்த 3 பாயிண்ட் தான் நம்ம ஆன்சரே. ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டோரி தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சீவ் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வருது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் சக்ஸஸ். ஸோ உங்களுக்கு இப்போ ஆஸ் அ ஓனராக இருக்கீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்னா அது உங்கள் கீழே வேலை செய்கிற லேபர்ஸோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் மூலயமா வரக்கூடாது. ஸோ தேர் ஒர்க், பட் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு ஏர்னிங் கிடைக்குது, பட் அவங்கள என்ன பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, சக்ஸஸ் pursuing profit and success should not come at the expense of emphasis of employees well-being, consumer safety or environmental consensus. ஸோ நத்திங். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுக்கு சக்ஸஸ் வருது அப்படின்னா அது எப்படி வரக்கூடாது, எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது, அவங்களோட வெல்பீயிங்கை பாதிக்கக்கூடாது, சேம் டைம் கன்சியூமரோட வெல்பீயிங்கும் பாதிக்கக்கூடாது, என்விரான்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்படி வர்றது தான் ப்ராஃபிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரெஸ்பெக்ட் த ஹியூமன் ரைட்ஸ். ஸோ should have a responsibility to respect the human rights. Pursuits of economic growth and development should not come at expenses of migrant workers' rights and dignity. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை வந்து நம்ம ஹையர் பண்ணுறாங்க, ஜென்ரலாக மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா காமனாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பீப்புளை ஹையர் பண்ணால் கொடுக்கக்கூடிய சேலரியில் பாதி கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு திஸ் கொஸ்டின் அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ஸோ இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்கிறதுக்காக, நீங்கள் டெவலப் ஆகிறதுக்காக ஒருத்தரோட எம்ப்ளாயி மீன்ஸ் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. சக்ஸஸ் ட்ரிவன் பை எத்திக்ஸ். எஸ், சக்ஸஸ் எத்திக்கலாக நமக்கு சக்ஸஸ் கிடைச்சதுன்னா அது எப்படி இருக்கும், லாங் டேர்மாக இருக்கும், அட் த சேம் டைம் யுட்டாலிட்டேரியனாக இருக்கும், ரெப்புடேஷன் கிடைக்கும். ஜென்ரலாக இது வந்து இட் இஸ் த கோர் ஆஃப் த கொஷின். ரெப்புடேஷன். நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் எத்திக்கலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரெப்புடேஷன் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் அன்எத்திக்கல் மீன்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ட்ரிவன் பை எத்திக்ஸ் இல்லாமல் இருந்தால், எத்திக்கல் மீன்ஸில் நமக்கு சக்ஸஸ் கிடைக்காம இருந்தால் ஷார்ட் டேர்மாக இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், வெஸ்டட் வித் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், யுட்டாலிட்டேரியனாக இருக்காது, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பெனிஃபிட்ஸ் ஆஃப் சக்ஸஸ் ட்ரிவன் பை எத்திக்ஸ் இன்க்ளூட். இதுதான் வந்து அதான் சொன்ன இல்லைங்களா, திஸ் இஸ் அ கோர் ஆஃப் த கொஷின். இதுதான் கோர் ஆஃப் த கொஷின். ஸோ இந்த கோர் ஆஃப் த கொஷின் நம்ம இங்கே அட்ரஸ் பண்ணுறோம். என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், நீங்கள் இந்த கோட்டை ஃபாலோ பண்ணுறது மூலயமா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், மீன்ஸ் அண்ட் என்ஸ். மீன்ஸையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், என்ஸ் வந்து ப்ராப்பராக எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ரெப்புடேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இவர் வந்து எத்திக்கலாக இருக்கிறாருப்பா, நம்பர் 1. இவர் எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், இவர் வந்து தப்பு பண்ண மாட்டார், இவர் அந்த மாதிரி ஆள் இல்லை. இவர் ஒன்ஸ் நீங்கள் வந்து நான் எத்திக்கலாக தான் நடந்துப்பா அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எத்திக்கலாக தான் நடந்துருந்தீங்க அப்படின்னா சொசைட்டி உங்களை எப்படி பார்க்கும், இஸ் எத்திக்கல் மேன். சொசைட்டியில் அவர் என்ன தான் சொன்னாலையும் அவரோட விஷயத்தில் ஒரு கரெக்டாக இருக்கார்ப்பா. ஸோ ரெப்புடேஷன் இன்க்ரீஸ் ஆகும், இண்டிவிஜுவலுக்கும் சரி ஆர்கனைசேஷனுக்கும் சரி. இந்த இன்ஸ்டிடியூஷனா, இந்த கம்பெனியா, இவங்க ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட், சஸ்டைனபிலிட்டி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எத்திக்கல் மீன்ஸில் இருக்கீங்க அப்படின்னாலே சஸ்டைனபிலிட்டி அண்ட் சேஃப்டி வந்து ப்ரமோட் ஆகும். நெக்ஸ்ட், ட்ரஸ்ட், நம்பிக்கை வரும்.
இவர் கரெக்டாக இருக்காரு அப்படிங்கிறது இட்ஸ் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டிக்கு ஃபாலோ பண்ணி ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ட்ரஸ்ட் எப்படி பில்ட் ஆகும்? ஃபோஸ்டர் ட்ரஸ்ட் அண்ட் லாயல்ட்டி அமாங் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நம்மளை நம்பி நிறைய பேர் வருவாங்க. இன்னோவேஷன், டிரைவ் இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இனோவேட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு புது விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க சொசைட்டிக்கு. எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன், இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வேலைக்காரன். தட்ஸ் த மூவி. ரீசெண்டாக ஒரு 5 years பிஃபோர் அந்த மூவி. ஸோ அதில் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கம்பெனி ஒரு நாள் நீங்கள் ஒரே ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீன்ஸ் இத்தனை வருஷமாக நீங்கள் இந்த கம்பெனி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. பட் இந்த கம்பெனியில் ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி போடாமல் லாப நோக்கத்துக்கு ஒன்லி ப்ராஃபிட் மோட்டிவ்காக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ சொல்லுவார். அந்த ஒரு நாள் அவங்களுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த கிளைமேக்ஸ் எப்படி டர்ன் ஆகும், அடுத்த நாள் அவங்களால என்ன பண்ண முடியாது. அந்த பழையபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியாது. அப்போது அந்த எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்கலாக ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்கும் போது அந்த எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இட்ஸ் லீட் டு கிரேட்டர் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ரிட்டென்ஷன். Ultimately, success that is achieved through the violation of others' right, dignity, well-being is not true success. It mainly brings short-term gains, but it can also create long-term damage and perpetuate systemic injustice. So, இவ்வளோ நேரம் சொன்னது அப்படியே காம்ப்ரிஹெண்ட் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒன்ஸ் த ட்ரூ சக்ஸஸ் அப்படிங்கிறது மற்றவங்க யாரையும் மற்றவங்களோட டிக்னிட்டி, மற்றவங்களோட ரைட்ஸ், மற்றவங்களோட வெல்பீயிங்கை பாதிக்காத அளவு இருக்கணும். ஸோ அது வந்து ஷார்ட் டேர்மாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு லாங் மீன்ஸ் இட் மே பிரிங், அதாவது இதெல்லாம் வைலேட் பண்ணி நீங்கள் கொண்டு வர சக்ஸஸ் வந்து ஷார்ட் டேர்மாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஷார்ட் டேர்முங்கிறது அந்த சக்ஸஸ் ஷார்ட் டேர்மாக இருக்கும், அதனால் க்ரியேட் ஆகக்கூடிய டேமேஜ் வந்து ரொம்ப லாங் டேர்மாக இருக்கும். சிஸ்டமிக் இன்ஜஸ்டிஸை வந்து அது வந்து ப்ரொவைட் பண்ணும். மீன்ஸ் ஃபைனலாக வந்து ஒரு இன்ஜஸ்டிஸை தான் அது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம முடிக்கிறோம். இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் 2022 தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சான்சஸ் ஆர் மோர் இன் எத்திக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் எத்திக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் எத்திக்ஸ் கொஷின் வந்து நம்ம கம்மியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எத்திக்ஸ் கொஷின் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.